டீச்சர், யார நீங்க இந்த அளவுக்கு தேடிட்டு இருக்கீங்க? அதுல ஜுன்னு, உங்க அம்மா வீட்ல இல்லையா? இல்ல டீச்சர், கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ அப்படியா? உன் அம்மாவை பத்தி நீ அடிக்கடி சொல்லிட்டு இருப்பியே தவிர அவங்கள ஒரு நாள் கூட நேர்ல பார்க்கல. இன்னைக்காவது அவங்கள பார்க்க முடியுமோன்னு நினைச்சேன். ஐயோ டீச்சர், நீங்க வந்த டைமே சரியில்லை. கரெக்டா நீங்க வந்த டைம்ல தான் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படின்னா உன் அம்மாவோட போட்டோ இருக்கா? அம்மாக்கு போட்டோ வீடியோனா சுத்தமா பிடிக்காது டீச்சர். எப்ப போட்டோ எடுக்கணும்னு சொன்னாலும் முகத்தை மறைச்சிப்பாங்க. என்ன சொல்ற? ஏன் அப்படி செய்றாங்க? என்னவோமா எங்களுக்கும் தெரியல. போட்டோன்னு சொன்னா போதும், எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குவா. கூட்டத்தை பார்த்தா போதும், ஒரு மூலையில போய் உட்காந்துக்குவா. 4 பேர் இருந்தாலே அவ வரமாட்டா, தனிமையை தான் விரும்புவா. பாட்டி, அம்மாவுடைய போட்டோ எங்கேயாவது இருக்கணும்ல? ஆமா ஜுன்னு, ரூம்ல இருக்கான்னு போய் பாரு. டீச்சர் வாங்க போலாம், ரூம்ல இருக்கான்னு பார்க்கலாம். சரி. ஹலோ. ஹாய் ப்ரோ, நான் தான் உன் ஃப்ரெண்டு ஜுன்னு பேசுறேன். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா லக்கி, அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தப்போ நீ வீடியோ எடுத்தல்ல, அந்த வீடியோவை எனக்கு அனுப்பி வைக்கிறியா? சடனா அந்த வீடியோ எதுக்கு கேக்குற? ஜானு டீச்சர் வந்திருக்காங்க லக்கி, அம்மாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. அம்மாவுடைய போட்டோவை காட்டலான்னு பார்த்தா எங்கேயுமே அவங்க போட்டோவை காணோம். நீ அந்த வீடியோவை அனுப்புனா வீடியோல இருக்கிற அம்மாவை நான் ஜானு டீச்சருக்கு காட்டிடுவேன். சரி ஓகே ஜுன்னு, நான் அனுப்பி வைக்கிறேன். டீச்சர், அன்னைக்கு ஒரு நாள் லக்கி வீடியோ எடுத்து அவளுடைய சோஷியல் மீடியால போஸ்ட் பண்றேன்னு சொன்னா. ஆனா அம்மா தான் சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. வேண்டான்னு சொன்னாங்களா? எதுக்காக? என்னமோ அது எனக்கோ தெரியாது. பாட்டி, பாட்டி. ஏ லக்கி, என்ன வேணும்? காதார்த்த ஆடு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. காதர்த்த ஆடு மாதிரி கத்த வேணானா, கையறுத்த குரங்கு மாதிரி கத்திக்கிட்டே இருப்பேன். இதுல உனக்கு என்ன வந்துச்சு? அது சரி, பாட்டி எங்க போனாங்க? உன் அப்பாவும் பாட்டியும் கோவிலுக்கு போயிருக்காங்க. சரி சரி, ஹால்ல நான் வீடியோ எடுத்த போன் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து கொடு. என்னது? நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா? ஆமா, நீதான். நீ சும்மா தானே இருக்க. ச்சீ, இவெல்லாம் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கா? எல்லாம் என் தலை எழுத்து. என்ன இப்படி பாக்குற? போய் கொண்டு வா. சரி, கத்தாத, கொண்டு வந்து தரேன். ஆக்சுவலா இந்த லக்கி எப்ப பார்த்தாலும் வீடியோ எடுக்கணும்னு எடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படி அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவ என்னதான் எடுத்துட்டு இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜுன்னோட வீட்ல ஹோம் டூர் பண்ண போறோம். எங்க பாட்டியும் இருக்காங்க. ஃபேன்ஸ்க்கு ஹாய் சொல்லுங்க பாட்டி. இதுதான் என் அர்ஜுன் அங்கிள். கொஞ்சம் இங்க வாங்க. மனிஷா, உன்னை போனை கொண்டு வர சொன்னேன். இப்படி ஆமா மாதிரி மெதுவா வர சொல்ல, கொஞ்சம் ஃபாஸ்டா தான் வாயேன். உன்கிட்ட ஒரு வேலையை படிச்சேன், ஆனா அது கூட உன்னால சரி செய்ய முடியல. இனி எங்க அப்பாவோட பிசினஸ்ல நீ என்ன ஹெல்ப் பண்ண போறன்னு எனக்கு புரியல. லக்கி, நேரம் உனக்கு சாதகமா இருக்கிறதுனால நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. எனக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ ஒன்னு பாத்துக்கிறேன். பறந்துட்டு இருக்க ஒரு கைய வெட்டிடுறேன். இங்க சிக்னலே சரியா இல்லையே, வீடியோவும் சென்ட் ஆக மாட்டேங்குதே. என்ன இது? நீ அர்ஜுன் சார சித்தப்பான்னு சொல்லிட்டு இருக்க? அர்ஜுன் சார் உனக்கு அப்பா தானே? ஐயோ டீச்சர், அர்ஜுன் சித்தப்பா ஒன்னும் என் அப்பா கிடையாது.
நானும் எங்க அம்மாவும் அவங்க வீட்ல போயிருக்கோம், அவ்வளோதான். அப்படின்னா அர்ஜுன் சார் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு உன்னோட அப்பாவை தானே வந்தாரு? எனக்கு தான் ஃபாதர் இல்லைல்ல, அதனால தான் ஃபாதர் பிளேஸ்ல அர்ஜுன் சித்தப்பா வந்தாரு. ஜுனு, வா போலாம். ம். அப்படின்னா உன்னோட அம்மாவும் அர்ஜுன் சாரும் 2 பேரும் புருஷ பொண்டாட்டி இல்லையா? அதை தானே டீச்சர் நானும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது. எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்ல. அப்படின்னா உன்னோட அப்பா என்ன ஆனாரு? என்னமோ அது எனக்கும் தெரியாது. என் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாராம். அதனால தான் எனக்கு அப்பானா ரொம்ப கோவமும் வெறுப்பும் வருது. உன்னோட அப்பாவை என்னைக்காவது நீ பாத்திருக்கியா? அம்மா எனக்கு எப்பவுமே காட்டினதில்ல. காட்டுங்கன்னு சொல்லி நான் அம்மா கிட்டயும் கேட்டதில்ல. ஆக்சுவலா எங்க அப்பாவை பார்க்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. ஜுன்னு அம்மாவோட ஸ்டோரி ஒரு மர்மமா இருக்கே. பேர் என்னமோ லக்ஷ்மி, ஆனா அர்ஜுன் சாரோட ஒய்ஃப் இல்ல. ஆக்சுவலா அவங்களோட புருஷன் யாரு, அவனோட அப்பா யாருன்னு ஜுன்னுக்கு கூட தெரியல. போட்டோலயும் வீடியோலயும் முகத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கூட்டமா இருக்க இடத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இந்த லக்ஷ்மி தான் என்னோட அக்காவா? ஜுன்னு, நான் இப்பவே வரேன் இரு. வாவ், என்ன ஜானு எனக்கு கால் பண்றா? ஜானு மேடம்க்கும் அப்பப்போ என் ஞாபகம் வரும் போல இருக்கு. என்கிட்டலாம் பேசணும்னு தோணுமா? ஹலோ விவேக், எங்க இருக்க? ஒரு சின்ன வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன். அர்ஜென்ட்டா நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். நிஜமாவா? நீ எதை பத்தி என்ன பேசணும்? அது எல்லாத்தையும் நான் நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். ஆனா நீ அர்ஜென்ட்டா கிளம்பி வா. சரி, எங்க வரணும்னு சொல்லலையே. நான் இப்ப ஜுன்னுவோட வீட்ல இருக்கேன், நீ நேரா இங்க வந்துரு. ஓகே ஜானு, 10 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன்.